வணக்கம் நண்பர்களே. ePro ஐடி கார்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணவங்க, அதுக்கு முன்னாடியே நான் ePro 15 வாங்கியிருந்தேன் அப்படின்றவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு எரர் வரதா சொல்கிறீங்க. அது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து நான் இன்றைக்கி வந்து மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது சிஸ்டம் டீஆக்டிவேட்டட் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிறதா சொல்கிறீங்க. யூ ஆர் நாட் அலோடு டு யூஸ் திஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் பிகாஸ் யூ ஆர் நாட் அப்டேட்டட் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படின்றது வந்திருக்கு. இந்த மாதிரி எரர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கண்ட்ரோல் பேனல், உங்கள் சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரோக்ராம்ஸில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம், அதில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேருடைய இதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செட்டப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ப்ராப்பராக வந்து சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து ஃபோன்லேயே வந்து கால் பண்ணி சொல்யூஷன் கேட்குறீங்க, நானும் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். ஆனால் அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரில் போய்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஐடி வந்து ஆக்டிவ் ஆகாது. அப்போ வந்து உங்களால் ரெக்கவரியும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட்ஸ் போகிறேன். டவுன்லோட்ஸில் நான் ஏற்கனவே eProவுடைய செட்டப் ஃபைல் வச்சுருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி எஸ் கேட்குது, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா நான் இதை சொல்கிறேன் ஃபோனில் கால் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இதில் வந்து ப்ரௌஸ்ன்ற இடம் காமிக்கும். இந்த ப்ரௌஸில் போயிட்டு நீங்கள் வந்து வேறு லொக்கேஷன், ஏற்கனவே சி லொக்கேஷனில் தான் சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்கள் டி டிரைவ் இ டிரைவ் அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷனை மாற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு என்னுடைய சி லொக்கேஷன்லேயே வேறு ஃபோல்டருக்கே சேஞ்ச் பண்ணுறேன். அப்படியும் பண்ணலாம். இப்போ நான் ஃபோட்டோஸ்ன்ற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃபோல்டர் எதுவோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் வந்து இருக்கிறதா காமிக்குது. நான் அதனால் வேறு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் உதாரணத்துக்கு இன்வென்ட்ரின்னு அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ஷார்ட்கட் இந்த டிக்கு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வந்து வரும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து செட்டப் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் ஆனது அதோ பாருங்கள், இங்கே ஐக்கான் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எஸ் ஆப்ஷன் வரும், கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சார் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்க, நான் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் வந்து அந்த யுவர் சிஸ்டம் டீஆக்டிவேட்டட் எரர் தான் வருது, இந்த ஓடிபி போடுற ஆப்ஷன் வரல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அதுக்கு தான் நான் அந்த சொல்யூஷன் சொல்கிறேன். செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ரௌஸ் கொடுத்து அந்த லொக்கேஷன் வந்து வேறு லொக்கேஷனுக்கு மாற்றிட்டு பாத் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓடிபி வருதான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா 2008 அப்படின்றது தான் டிஃபால்ட் ஓடிபி. இந்த ஓடிபி கொடுத்ததும் வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதும் இங்கே உங்கள் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஐடி வந்து ட்ரூன்னு இருக்கணும் அந்த ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல. இந்த ட்ரூன்ற இடத்துல காமிச்சதுன்னா அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் அவசரப்பட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ரெஜிஸ்டர் நியூன்னு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயிலெலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. அதில் உங்கள் டீட்டெயிலாம் மறுபடியும் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகாது. புது ஐடியா தான் அது வந்து உருவாகும். புது ஐடியா உருவாயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ மறுபடியும் அந்த தவறை செய்யாதீங்க. நான் சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, ஓடிபி கெட் ஓடிபி கொடுங்க. அப்படி வரலன்னா 2008 கொடுங்க, வெரிஃபை கொடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஐடின்ற இடத்துல ட்ரூன்னு காட்டும். எனக்கு இப்போ ஃபால்ஸுன்னு காட்டுது. உங்கள் இதில் ஓடிபி போட்டு லாகின் பண்ணும்போது இங்கே ட்ரூன்னு வரும். கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து இங்கே ஆக்டிவேட் கொடுங்க. இந்த மாதிரி கீ ஆக்டிவேட்டட் தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்ததும் உங்களுக்கு வந்து இதை பாருங்கள், சாஃப்ட்வேர் வந்து எனக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர். ஓகேங்களா. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை மறுபடியும் நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதெல்லாம் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதை மீறியும் எனக்கு வந்து அந்த டீஆக்டிவேட்டட் வருது அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த ரெஜிஸ்டர் நியூவில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயிலாம் மறுபடியும் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பரில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் 9791951433 அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் கொடுத்தா தான் அந்த ஐடி வந்து ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து
நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தும் எனக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகலைன்றவங்களுக்கு தான் இந்த சொல்யூஷனு. அதாவது ரெஜிஸ்டர் நியூக்கு போகணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் நியூக்கு போயிடாதீங்க, ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.